வீழ்த்தப்பட்ட சிரியாவும் ஆரம்பிக்கப்பட போகும் இரண்டாவது அத்தியாயமும் அடுத்த போரும். காசா மற்றும் லெபனான் போர் முனைகளுக்கு இனி என்ன நடக்கப் போகின்றன? தெற்கு சிரியாவில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து பல பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. சிரியாவில் உள்ள மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதா? சுதந்திர சிரியா உருவாக்கப்பட்டு விட்டதா? சிறைச்சாலைகளில் இருந்து வெளியான ஆயிரக்கணக்கான அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளும் ISIS பயங்கரவாதிகளும் முக்கியமான பயங்கரவாத தலைமைகளும். நெட்டன்யாஹுவின் வெற்றி கொண்டாட்டங்களும் கிரேட் இஸ்ரேல் திட்டமும். நேற்று மாலை STS பயங்கரவாதிகள் ஹோம்ஸினுடைய வடக்கு பிரதேசத்திலேயே நிலை கொண்டிருந்தார்கள். நேற்றைக்கு முன்தினத்திலிருந்து ஹோம்ஸின் வடக்கு பிரதேசத்தினூடாக STS பயங்கரவாதிகள் முன்னேறி இருக்கவில்லை. ஹோம்ஸினுடைய வடக்கு சுற்றுப்புற நகர் பிரதேசங்களிலேயே நிலை கொண்டிருந்தார்கள். மேலும் நேற்றிரவு ஹோம்ஸ் பிரதேசத்திலே சிரியாவின் அரசை ராணுவத்திற்கும் STS பயங்கரவாதிகளுக்கும் இடையில் உச்சகட்ட மோதல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதே போன்று சிரியாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய FSA பயங்கரவாதிகளும் STS பயங்கரவாதிகளும் டமஸ்கஸினுடைய தெற்கு பிரதேசத்தினை அடைந்து கொண்டார்கள். மூன்றாவது போர் முனையான பல்மெரா பிரதேசத்தினூடாகவும் STS பயங்கரவாதிகளும் ISIS பயங்கரவாதிகளும் முன்னேறுவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மூன்று போர் முனைகளிலும் சிரியாவின் அரசை ராணுவமானது பயங்கரவாதிகளுக்கு எதிராக உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இப்படியான நிலைமையில் கிழக்கு சிரியாவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2000க்கும் அதிகமான சிரியாவின் அரசை ராணுவ வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கலைத்துவிட்டு ஈராக் எல்லைக்குள்ளே நுழைந்தார்கள். நாங்கள் இந்த யுத்த களத்திலிருந்து வெளியேறுகின்றோம் என 2000க்கும் அதிகமான சிரியாவின் அரசை ராணுவ வீரர்கள் ஈராக்கினுடைய எல்லையினூடாக தப்பிச் சென்றார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈராக்கினுடைய எல்லைகளில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஈராக்கிய படைகள் தப்பி வந்த அரசை ராணுவ வீரர்களை வரவேற்றாலும் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். யுத்த களத்திலே போராடாமல் இவ்வாறு பின்வாங்கியிருப்பது கோழைத்தனமானது என்றும் ஈராக்கினுடைய படைகளும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து சிரியாவின் தெற்கு பிரதேசத்தினூடாக முன்னேறிய பயங்கரவாத படைகள் டமஸ்கஸ் நகர் பிரதேசத்தினை முழுமையாக அடைந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பயங்கரவாத படைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த விதமான தாக்குதல்களும் சிரியாவின் அரசை ராணுவத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை. அதிகளவான சிரிய அரசை ராணுவ வீரர்கள் அவர்களுடைய உடைகளை கலைத்துவிட்டு ஆயுதங்களை கலைத்துவிட்டு யுத்த களத்திலிருந்து வெளியேறக்கூடிய காணொளிகளும் வெளியாகி இருந்தன. மேலும் பல சிரிய அரசை ராணுவ வீரர்கள் டமஸ்கஸ் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த சந்தர்ப்பத்தின் போது சிரியாவின் அரசை ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரிகள் எந்த விதமான கட்டளைகளையும் பிறப்பித்திருக்கவில்லை. பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறும் அவர்கள் கட்டளைகளை பிறப்பித்திருக்கவில்லை. அவர்கள் அரசியல் அமைப்புக்கு கட்டுப்படாமல் சொந்தமாக முடிவெடுத்துள்ளார்கள். மேலும் சிரியாவின் அரசை ராணுவ தளபதிகள் விலை போய் விட்டார்கள் என சிரியாவினுடைய முக்கியமான ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிரியாவின் அரசை ராணுவ தலைமைகள் ஒரு சதிப்புரட்சி ஒன்றினை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்ததாகவும் இந்த சதிப்புரட்சியானது முழுமையாக தோற்கடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஆனால் குறித்த தகவல்கள் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இருப்பினும் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் சிரியாவினுடைய அதிபருக்கும் சிரியாவின் அரசை ராணுவத்துடைய தலைமை அதிகாரிகளுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் சிரிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைமை அதிகாரிகள் விலை போயிருப்பதாகவும் சிரியாவினுடைய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு சிரியாவின் தெற்கு பிரதேசத்தினூடாக முன்னேறிய பயங்கரவாதிகள் டமஸ்கஸ் பிரதேசத்தை அடைந்ததும் சிரியாவின் அரசை ராணுவத்தினர் எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளாமல் எதிர்ப்புகளையும் மேற்கொள்ளாமல் வெளியேறியதும் பின்வாங்கியதும் ஹோம்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிரியாவின் அரசை ராணுவத்தினரும் முழுமையாக பின்வாங்கினார்கள். எந்த விதமான பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்ளாமல் ஹோம்ஸ் பிரதேசத்திலிருந்து சிரியாவின் அரசை ராணுவத்தினர் பின்வாங்கினார்கள். சிரியாவின் அரசை ராணுவம் பின்வாங்கினால் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்றும் சிரியாவினுடைய யுத்த களத்தை மீட்டெடுக்க முடியாது என்றும் ரஷ்யாவினுடைய கிரெம்லின் மாளிகை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனால் ஹோம்ஸ் பிரதேசத்திலிருந்து சிரியாவின் அரசை ராணுவம் முழுமையாக பின்வாங்கியதும் குறித்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய படைகளும் முழுமையாக பின்வாங்கினார்கள். மேலும் ரஷ்யா பயங்கரவாதிகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களையும் நிறுத்தியது. ஹோம்ஸின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லட்டக்கியா பிரதேசமும் டோட்டஸ் பிரதேசமும் ரஷ்யாவுக்கு மிக முக்கியமான பிரதேசமாகும். எனவே விரைவாக ரஷ்யா பின்வாங்கி குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேறுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவின் அனைத்து விதமான கட்டளை தளங்களும் முழுமையாக வெளியேறுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவின் வான்படையினர் ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களையும் ஆரம்பித்தார்கள். ரஷ்யாவுக்கு சொந்தமான ஈரானுக்கு சொந்தமான சிரியாவின் அரசை ராணுவத்திற்கு சொந்தமான அனைத்து ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் ரஷ்ய தரப்பினர் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். குறித்த ஆயுத கிடங்குகளில் இருக்கக்கூடிய ரஷ்யாவின் நவீன ஆயுதங்களும் ஈரானின் நவீன ஆயுதங்களும் STS பயங்கரவாதிகளிடம் கிடைக்கப்பெறக்கூடாது என்பதற்காக
இதற்காக டமஸ்கஸிலும் ஹோம்ஸினுடைய தெற்கு பிரதேசத்திலும் லட்டக்கியா மற்றும் டோட்டஸ் பிரதேசங்களிலும் சிரியாவின் கிழக்கு பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆயுத கிடங்குகளையும் ரஷ்யா வான்வழி தாக்குதலின் மூலமாக அழித்து தரைமட்டமாக்கியது. இவ்வாறு ரஷ்யா குறித்த பிரதேசத்திலிருந்து வெளியேறுவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முழுமையாக மேற்கொண்டது. இதற்கு பிறகு ஹோம்ஸ் பிரதேசத்தினூடாக முன்னேறி எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் ஓரிரு மணித்தியாலங்களில் டமஸ்கஸை முழுமையாக அடைந்தார்கள். எந்த விதமான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் எந்த விதமான இழப்புகளும் இல்லாமல் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளும் அவர்களுடன் வந்த இன்னும் கூட்டு பயங்கரவாத குழுக்களும் டமஸ்கஸ் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார்கள். அதே நேரம் டமஸ்கஸ் நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சைதா ஜைனப் என்கின்ற பகுதியில் 50க்கும் குறைவான ஈரானிய வீரர்கள் நிலை கொண்டிருந்தார்கள். சிரியாவின் அரச இராணுவம் சரணடைந்திருந்தாலும் ஈரானிய வீரர்கள் சரணடையவில்லை. குறித்த பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காக பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஈரானிய வீரர்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைவார்களாக இருந்தால் அவர்களுடைய உயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் அறிவித்திருந்தான். இருப்பினும் குறித்த ஈரானிய வீரர்கள் சரணடைவதற்கு விரும்பவில்லை. குறித்த பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காக தங்களிடம் இருக்கக்கூடிய கடைசி தோற்றாவரை போராடுவோம் என குறிப்பிட்டிருந்தார்கள். ஒட்டுமொத்த பயங்கரவாதிகளும் ஈரானிய வீரர்களை சுற்றி வளைத்த போதும் அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு போராடி 50க்கும் குறைவான ஈரானிய வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து சிரியாவின் அரச இராணுவ வீரர்களும் அனைத்து தலைமைகளும் தளபதிகளும் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடையுமாறு சிரியாவின் அரச இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். இதற்கு பிறகு ஒட்டுமொத்த சிரியாவின் இராணுவமும் முழுமையாக சரணடைந்தது. மேலும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளும் ஏனைய பயங்கரவாத குழுக்களும் டமஸ்கஸ் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார்கள். அத்தோடு சிரியாவினுடைய அதிபரும் அவருடைய குடும்பமும் சிரியாவின் அரச விமானத்தின் மூலமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதே நேரம் பயங்கரவாதிகள் டமஸ்கஸை கைப்பற்றியதும் டமஸ்கஸ் விமான நிலையத்திலிருந்து ரஷ்யாவின் சரக்கு விமானம் ஒன்று வெளியாகி இருந்தது. ரஷ்யாவின் இந்த சரக்கு விமானத்தில் தான் சிரியாவினுடைய அதிபரும் குடும்பமும் பயணித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. இருப்பினும் இவ்வாறு டமஸ்கஸ் விமான நிலையத்திலிருந்து வெளியாகி ரஷ்யாவின் சரக்கு விமானமானது ஹோம்ஸ் பிரதேசத்தில் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்திலே சிரியாவின் அதிபரும் அவருடைய குடும்பமும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியாவினுடைய அதிபர் தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. எனவே இலங்கை இந்திய நேரப்படி இன்று காலை 7 மணி அளவில் சிரியாவினுடைய ஆட்சியானது வீழ்த்தப்பட்டது. பலஸ்தீனிய எதிர்ப்பு அச்சின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சிரியா வீழ்த்தப்பட்டது. பலஸ்தீனிய போருக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களுடைய உறவானது துண்டிக்கப்பட்டது. பலஸ்தீன தேசத்திற்கும் லெபனானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அனைத்து தொடர்புகளும் முழுமையாக துண்டிக்கப்பட்டன. பலஸ்தீனிய போர்முனையையும் லெபனான் போர்முனையையும் ஆதரிக்கக்கூடிய தரைவழி போர்முனையானது முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் காசாவின் போர்முனையும் லெபனான் போர்முனையும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. எதிர்ப்பு அச்சுகளுக்கு எதிரான சதித்திட்டங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெற்றி பெற்றுள்ளது. பலஸ்தீனிய எதிர்ப்பை சிதைக்கக்கூடிய பலஸ்தீனிய போர்முனையை சிதைக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சி திட்டங்களும் சதித்திட்டங்களும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு வருடத்திற்கும் மேலாக காசாவின் யுத்தகாலத்தில் நெட்டன்யாகுவினால் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. 2 மாதங்களுக்கு மேலாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்து நெட்டன்யாகுவினால் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தற்போது சிரியா வீழ்த்தப்பட்டதன் மூலமாக நெட்டன்யாகு அவருடைய மிக முக்கியமான இலக்கை அடைந்து கொண்டுள்ளார். எதிர்ப்பு அச்சுகளுக்கு இடையிலான மிக முக்கியமான பாலத்தினை துண்டித்து காசாவின் போர்முனையையும் லெபனான் போர்முனையையும் தனிமைப்படுத்தியுள்ளார். மேலும் நெட்டன்யாகுவின் இந்த திட்டங்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்களுக்கும் துருக்கியானது முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளது. பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக வெற்றி கருத்துக்களை மாத்திரம் வெளியிட்ட துருக்கி, பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை வேடிக்கை பார்த்த துருக்கி தற்போது நெட்டன்யாகுவினுடைய சூழ்ச்சி திட்டங்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சி திட்டங்களுக்கும் முழுமையான உடந்தையாக மாறியுள்ளது. உண்மையில் தற்போது காசாவின் போர்முனையும் லெபனான் போர்முனையும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுகளுக்கு இடையிலான பாலமானது முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் காசாவின் போர்முனையும் லெபனான் போர்முனையும் வீழ்த்தப்படவில்லை. துரோகிகளின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எத்தனை சதித்திட்டங்களை மேற்கொண்டாலும் சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டாலும் ஒருபொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் நெட்டன்யாகுவினாலும் காசாவின் யுத்தகாலத்திலும் லெபனான் யுத்தகாலத்திலும் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது. தற்போது ஒரு கதவு மூடப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக இன்னும் ஒரு கதவு திறக்கப்படும். தற்போது சிரியாவிலே இடைக்கால அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாக ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளதும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளதும் முன்னாள் தலைவனாக இருந்து தற்போது எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் தலைவனாக இருக்கக்கூடிய அலி கோலானி தெரிவித்துள்ளார். இருப்பினும் சிரியாவின் இந்த இடைக்கால அரசை யார் தலைமை தாங்குவார் என்கின்ற தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. அத்தோடு சிரியா வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து துருக்கியிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலும் கொண்டாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் வீதிகளில் இறங்கி சிரியாவின் பச்சை நிற கொடியினை காண்பித்து அவர்களுடைய ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள். அதே
போன்று துருக்கியின் பல பிரதேசங்களிலும் கொண்டாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. துருக்கியினுடைய தேசியவாதிகளும் ஒட்டோமன் பேரரசை ஆதரிக்க கூடியவர்களும் துருக்கி அதிபருக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். உஸ்மானிய காலத்தில் இருந்ததே போன்று சிரியா துருக்கியினுடைய அடிமையாக இருக்கும் என்றும் சிரியாவை மீட்டெடுப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் துருக்கி மேற்கொள்ளும் என்றும் துருக்கியினுடைய தேசியவாதிகள் சமூக ஊடக வலைத்தளங்களில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான சுதந்திரம் கிடைக்கப்பட்டுவிட்டது, சுதந்திர சிரியா உருவாக்கப்பட்டுவிட்டது, சிரியாவுக்கான சுதந்திரம் கிடைக்கப்பட்டுவிட்டது என சர்வதேச ரீதியிலும் சிரியாவின் பல பிரதேசங்களில் இருந்தும் கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அமெரிக்க ஊடகங்களும் மேற்குலக ஊடகங்களும் ஜியோனிச ஊடகங்களும் சுதந்திர சிரியா உருவாக்கப்பட்டு விட்டதாகவும் செய்திகளையும் கருத்துக்களையும் சமூக ஊடக வலைத்தளங்களில் வெளியிட்டு வருகின்றார்கள். இதே போன்று சிரியாவின் 13 வருட யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது என்றும் சிரியா இதற்கு பிறகு அமைதி அடைந்து விடும் என்றும் கருத்துக்களையும் சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிடுகின்றார்கள். ஆனால் உண்மையில் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதா, சிரியா அமைதியாகி விட்டதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. சிரியா தற்போது வீழ்த்தப்பட்டிருப்பது தொடர்பாக மத்திய கிழக்கு ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுதந்திர சிரியாவுக்காக அமெரிக்காவினதும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினதும் நேட்டோவினதும் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை முழுமையாக ஆதரித்த அரேபியர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறித்த மத்திய கிழக்கு ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது சுதந்திர சிரியாவை உருவாக்குவதற்காக அமெரிக்காவினதும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினதும் நேட்டோவினதும் முழுமையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் முழுமையான ஆதரவினை வழங்கியிருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவையே ஏற்படுத்த போகின்றது என்பதனையே குறித்த ஆய்வாளர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை போன்று சிரியா மீதும் பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த பொருளாதார தடைகளின் காரணமாக சிரியாவினுடைய பொருளாதாரம் முழுமையாக வீழ்த்தப்பட்டிருந்தது. மேலும் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து சிரியாவினை சிரியாவினுடைய அரசாங்கத்தினால் மீட்டெடுக்க முடியவில்லை. இதனால் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகளவான பொருளாதார நெருக்கடிகளுக்குள் தள்ளப்பட்டிருந்தார்கள். இந்த பொருளாதார நெருக்கடிகளின் உச்சகட்டத்தின் காரணமாகவே அதிகளவான சிரியாவினுடைய மக்கள் சிரியாவின் அரசாங்கத்திற்கான முழுமையான ஆதரவையும் வழங்கவில்லை. இதனை பயங்கரவாதிகளும் ஏனைய தரப்பினரும் சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டார்கள். மேலும் இதற்காக சமூக ஊடக வலைத்தளங்களையும் ஊடக பிரச்சாரங்களையும் மேற்குலக ஊடகங்களுடைய ஆதரவையும் பயன்படுத்திக் கொண்டார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் 2011ஆம் ஆண்டு சிரியாவில் அரபு வசந்த போராட்டத்தினை ஹைஜெக் செய்து கொண்ட அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய செயல் திட்டங்களுக்கான விளைவுகளை 13 வருடங்களுக்கு பிறகு பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அவர்கள் எதற்காக சிரியாவின் அரபு வசந்த போராட்டத்தினை ஹைஜெக் செய்து கொண்டார்களோ அதற்கான பிரதிபலன்களை 13 வருடங்களுக்கு பின்னால் தற்போது பெற்றுக் கொண்டுள்ளார்கள். எனவே தற்போது சிரியா முழுமையாக சுதந்திரம் அடைந்து விட்டது. சிரியாவின் உள்நாட்டு போரானது முழுமையாக நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. சிரியா இதற்கு பிறகு அமைதி அடைந்து விடும் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே சிரியாவின் உள்நாட்டு போரினுடைய 2வது அத்தியாயம் இதற்கு பிறகு தான் ஆரம்பிக்கப்பட போகின்றது. சிரியாவினுடைய உள்நாட்டு போரின் அடுத்த சுற்று 2வது சுற்று இனி தான் ஆரம்பிக்கப்பட போகின்றது. குறித்த வரைபடத்தில் பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் தற்போது எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வரப்பட்டு விட்டன. அதே நேரம் குறித்த வரைபடத்திலே மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் குர்திஷ் படைகளான எஸ்டிஎஃப் பயங்கரவாத படைகள் காணப்படுகின்றன. தற்போது சிரியாவின் 40% பிரதேசங்கள் எஸ்டிஎஃப்பின் கட்டுப்பாட்டிற்கு கீழால் காணப்படுகின்றன. இதனால் இன்று காலை டமஸ்கஸை கைப்பற்றிக் கொண்ட எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் சிரியாவின் கிழக்கு பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளார்கள். அதிகளவான எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளும் எஃப்எஸ்ஏ பயங்கரவாதிகளும் சிரியாவின் கிழக்கு பிரதேசமான டேரசோர் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப் படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காகவும் குர்திஷ் படைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய சிரியாவின் பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்காகவும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். தற்போதும் குறித்த பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. அதேபோன்று சிரியாவின் சிறைகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ISIS பயங்கரவாதிகளின் தலைமைகளும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளின் தலைமைகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். டமஸ்கஸ் பிரதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் முழுமையாக கொண்டு வந்த எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் ஆரம்பமாக குறித்த சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளின் தலைவர்களையும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளின் தலைவர்களையுமே விடுதலை செய்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான பயங்கரவாதிகளுடைய முக்கியமான புள்ளிகள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன. எனவே ஒரே நேரத்தில் அனைத்து பயங்கரவாதிகளும் விடுதலை செய்யப்பட்டால் அதன் தாக்கம் எவ்வாறு அமைந்திருக்கும், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதே போன்று எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு கீழால் பல பயங்கரவாத சிறு குழுக்கள் காணப்படுகின்றன. FSA பயங்கரவாதிகளுக்கு கீழாலும் பல பயங்கரவாத சிறு குழுக்கள் காணப்படுகின்றன. மேலும் SNA பயங்கரவாதிகளுக்கு கீழாலும் பல சிறிய பயங்கரவாத குழுக்கள் காணப்படுகின்றன. மொத்தமாக 28க்கும் அதிகமான சிறிய பயங்கரவாத குழுக்கள் காணப்படுகின்றன. கடந்த காலங்களில் இந்த குழுக்களுக்கு இடையிலேயும் பல மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. யார் எந்த பிரதேசத்தினை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. எனவே தற்போது இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு இடையிலான மோதலும் அதிகரிக்கப் போகின்றன. யார் எந்த பிரதேசத்தினுடைய அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான மோதல்கள் ஏற்பட போகின்றன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய சிரியானுடைய எந்த பகுதி ISIS பயங்கரவாதிகளுக்கு சொந்தமானதாக இருக்கும், எந்த பகுதி அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளுக்கு
பயங்கரவாதிகளுக்கு சொந்தமானதாக இருக்கும், எந்த பகுதி துருக்கியினுடைய அரசுக்கு சொந்தமானதாக அமைந்திருக்கும் என ஒரு மிகப்பெரிய மோதலே ஏற்பட போகின்றது. இவ்வாறு ஏற்பட போகின்ற இந்த மோதல் தான் சிரியாவுடைய உள்நாட்டு போரின் இரண்டாவது அத்தியாயத்தையும் ஆரம்பிக்க போகின்றது. ஒரு விடயத்தினை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திரத்தினை வழங்குவதற்கு விரும்பியிருந்தால் 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே அவர்கள் சிரியாவுடைய மக்களுக்கு சுதந்திரத்தினை வழங்கியிருப்பார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திரத்தினை வழங்குவதற்கு விரும்பவில்லை. அவர்கள் சிரியாவை சிதைப்பதற்காகவே விரும்பினார்கள். சிரியாவை சிதைத்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானையும் ரஷ்யாவையும் துரத்தி அடித்துவிட்டு பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களுடைய உறவுகளையும் முழுமையாக துண்டித்துவிட்டு சிரியாவை அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் கைப்பற்றிக் கொள்வதற்காகவே சிரியாவை சிதைத்தார்கள். இதனை புரிந்து கொள்ளாத அரேபியர்களே அமெரிக்காவினதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினதும் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய பயங்கரவாத படைகளுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்கியுள்ளார்கள். மேலும் இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் இருந்ததை விட மோசமானதாகவே இருக்க போகின்றன. இன்று காலை 7 மணி அளவில் சிரியாவினை எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் கைப்பற்றிக் கொண்டதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோலன் குன்று பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திற்கும் சிரியாவின் எல்லை பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியான கொனெட்ரா கிராமத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒரு மணித்தியாலங்களுக்குள் முழுமையாக கைப்பற்றியுள்ளது. மேலும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிவிட்டது. அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் இடையாக மண்டலம் ஒன்றினையும் பஃபர் ஜோன் பிரதேசம் ஒன்றினையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமைத்து வருகின்றது. எனவே தற்போது சிரியாவானது வீழ்த்தப்பட்டிருப்பது கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாகும். இனி அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் சிரியாவினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வார்கள். அவர்களுடைய கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை விரிவாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வார்கள். அதே போன்று இந்த பயங்கரவாதிகளை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட கருவியான துருக்கியையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் கைப்பற்றிக் கொள்ளும். துருக்கி எந்த பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்து கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கின்றதோ, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் சதித்திட்டங்களுக்கு உதவி செய்திருக்கின்றதோ, அதே பயங்கரவாதத்தின் மூலமாகவே துருக்கியும் சிதைக்கப்படும். அமெரிக்கா துருக்கியையும் அதாவது கொன்ஸ்டாந்தினோபிளையும் முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளும். சிரியாவில் ஆரம்பிக்கப்பட போகும் இந்த இரண்டாவது அத்தியாயம் உலகின் இறுதி அத்தியாயமாகவும் இருக்கலாம். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.